ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் புஸ்தகத்துல 4வது அதிகாரம் 1 to 11 வரை உள்ள வசனங்களையும், எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தையும் நாம் வாசித்தோம். கடந்த ஒரு சில வாரங்களாக, பல வாரங்களாக கூட விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதுல முக்கியமாக எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் விசுவாசத்தை குறித்து தீவிரமாக நமக்கு போதிக்கிறது. அதிகமான சத்தியங்களை நமக்கு இந்த வசனங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அதுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற அந்த விசுவாசத்தினுடைய மேன்மை என்ன அப்படிங்கிறதை அந்த எபிரேய ஆக்கியோன் தம்முடைய அந்த கிறிஸ்தவர்களாக ஆன யூதர்களிலிருந்து கிறிஸ்தவர்களாக ஆன அந்த புதிய கிறிஸ்தவர்களுக்கு அவர் எழுதுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலதான் ஆதி முதல் ஆபேல் முதற்கொண்டு அநேக பரிசுத்தவான்கள், எல்லா பரிசுத்தவான்களும் இந்த இயேசு கிறிஸ்துவின் மேலதான் தன்னுடைய விசுவாசத்தை வைத்தார்கள் அப்படிங்கிறதை அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதுல முதல் உதாரணமாக ஆபேலை எடுத்து அவர் முன்வைக்கிறார். ஆபேல் தெரியும், ஆதாமுடைய பிள்ளைகள், காயினும் ஆபேலும் ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள். அவர்களுடைய சம்பவத்தை எடுத்து அவர் போதிக்கிறார். ஆபேலுடைய விசுவாசத்தை குறித்து போதிக்கிறார். அப்ப அந்த முதல் வாரத்துல ஆபேலுடைய விசுவாசத்தை அந்த வசனங்களிலிருந்து நேரடியாக நாம் வாசித்து அதை நாம் தியானித்தோம். சென்ற வாரத்துல விசுவாசம் கொடுக்கும் அப்படிங்கிறதை நாம் தியானித்தோம். விசுவாசம், முதல்ல விசுவாசம் என்கிறது எது? அது தன்னையே தேவனுக்காக அர்ப்பணிக்கும். ஆமென். தன்னுடைய இருதயத்தையே தேவனுக்காக கொடுக்கும். ஆமென். அதே சமயத்துல வேற எதை கொடுக்கும்? விசுவாசம் தேவனுக்கு என்று வேற எதை கொடுக்கும்? இருதயத்திலிருந்து எழும்புகிற ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு கொடுக்கும். ஆமென். தேவன் அதுல பிரியமா இருக்கிறார், அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதே சமயத்துல நம்முடைய நேரத்தை தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும். தேவன் அதை கேட்கிறார். கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை அவர் நம்மிடத்துல கேட்கிறார். என்னுடைய முதன்மையான ஒரு நேரம், என்னுடைய சிறப்பான ஒரு நேரத்தை நான் தேவனுக்கு நான் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவன் கனவீனம் அடைவான். அவர் கனவீனம் படுத்த மாட்டார், ஆனால் அவரை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனம் அடைவான் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல அவர் சொல்லுகிறார். அதே சமயத்துல கர்த்தருக்கு வேற என்ன நம்ம கொடுக்கிறோம்? நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் நாம் கர்த்தருக்கு நாம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் கொடுக்கும் என்று சொல்லி சென்ற வாரத்துல அதை நாம் தியானித்தோம். இன்றைக்கு மீண்டுமாக அதே பகுதியில் இருந்து நேரடியாக அந்த சம்பவத்துக்கே நாம் சென்று தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்கிறோம். ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல 11 வசனங்களை நாம் எடுத்து வாசித்தோம். அந்த 11 வசனங்களை 3 பகுதிகளாக பிரித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. அவர் அன்பு காட்டுகிறவர் மாத்திரமல்ல, அவரை நாம் அன்பு செய்ய வேண்டும் என்கிறதை அவர் ஏங்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தம்மை தொழுது கொள்கிற பிள்ளைகள், தம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் தம்மை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிறதை விரும்புகிறதையும் அவர் அங்க சொல்லி வைத்திருக்கிறார். அப்ப அந்த பகுதிகளை 3ஆக பிரித்து நாம் இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். முதல் பகுதியில முதல் வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் முதல் பகுதியாக அதுல நாம் தியானிக்கிறோம். அதுல அவர்கள் 2 பேரும், காயினும் ஆபேலும் கர்த்தரை தொழுது கொண்டார்கள் என்கிற அந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து 5வது வசனம் பிற்பகுதியிலிருந்து 9வது வசனம் 8வது வசனம் வரைக்கும், 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் காயினுடைய எரிச்சலும் தேவனுடைய அன்பும் என்று சொல்லி அதை நாம் பார்க்கிறோம். 3வது பகுதியாக 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் ஆபேலுடைய இரத்தத்தின் பழிவாங்கும் சத்தமும் தேவனுடைய அன்பும் என்ற தலைப்புல நம் தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்கிறோம். அல்லேலூயா. முதல் வசனம் சொல்கிறது, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். அப்ப அவள் கர்த்தரால் நான் ஒரு மகனை பெற்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, இன்றைக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டு நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன், கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் என்று சொல்லி சொல்றோமே, அந்த அர்த்தத்துல ஏவாள் அங்க சொல்லல. காரணம், அவள் காயின் என்று சொல்லி இந்த குழந்தைக்கு பேரு வைத்தது. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒப்டேன், பெற்றுக்கொண்டேன். காயின் என்று சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்? பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அர்த்தம் அந்த வார்த்தைக்கு. எதை பெற்றுக்கொண்டாலாம்? அவள் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஸ்திரீயின் வித்து, சாத்தானுடைய தலையை நசுக்கக்கூடிய இரட்சகரை வாக்கு பண்ணியிருக்கிறார்.
அந்த இரட்சகரை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவள் தவறாக கணக்கு பண்ணி காயினுக்கு அந்த பேரை வைக்கிறாள். ஆனால் அவருடைய கணிப்பு தவறாக போனது. அவன் தன்னுடைய சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிறவனாக அல்ல, சகோதரனுடைய உயிரையே எடுக்கிற காயினாக அவன் மாறி போனான். அடுத்தது ஆபேல் பிறக்கும் பொழுது அவளுக்குள்ள பெரிய ஒரு உற்சாகம் இல்லை. சாதாரணமாக ஆபேல் அடுத்தது ஒரு மகனை பெற்று அவனுக்கு ஆபேல் என்று பெயரிட்டாள் அப்படின்னு சொல்லி சிம்பிளா அவனுடைய பெயரை வைத்து விட்டாள். ஆபேல் என்று சொல்லி சொன்னால் வேப்பராக போகுவது, புகையாக போகுவது. அவனுடைய வாழ்க்கை கொஞ்ச காலம் மாத்திரம் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையாக அது போய்விட்டது. சரி, நடந்தது என்ன? 3வது வசனத்துல, சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீச்சுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இப்ப 2 பேரும் தேவனை ஆராதிக்கும்படிக்கு வருகிறார்கள், 2 பேரும் தேவனை தொழுது கொள்ளும்படிக்கு வருகிறார்கள், 2 பேரும் தேவனுக்கு காணிக்கை கொடுக்க, பலி செலுத்த அவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா கர்த்தர் அவர்களுக்கு போதித்து இருக்கிறார். ஆமென். ஆதம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள், தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்தார்கள். தேவன் அவர்கள் மேலே சாபத்தை சொல்லியிருந்தார், தண்டனையை சொல்லியிருந்தார். ஆனால் அவைகள் மத்தியில அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். 3வது அதிகாரம் 15வது வசனத்துல, ஸ்திரீயின் வித்தாக வருகிறவர் ஒருவர், அந்த உங்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் இழக்க பண்ணின அந்த சாத்தானுடைய தலையை நசுக்கிறவராக அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இன்றைக்கு நீ என்னுடைய சமூகத்திலிருந்து நீ துரத்தப்படுகிறாய், ஏதேன் தோட்டத்து ஆசீர்வாதத்திலிருந்து நீ துரத்தப்படுகிறாய், உன்னுடைய வாழ்க்கையில சாபம் வந்துவிட்டது. ஆனாலும் உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன? இரட்சகர் வரப்போகிறார். ஆமென். அந்த இரட்சகர் வந்து அந்த சாத்தானுடைய தலையை நசுக்கி உனக்கு ரட்சிப்பை கொடுக்க போகிறார். உன்னுடைய சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். நீ இழந்த எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப ரெட்டிப்பாக அவர் கொடுக்க போகிறார். நீ இழந்த தேவனோடு இருக்கக்கூடிய அந்த சமாதான உறவை அவர் திரும்பவும் புதுப்பித்து உனக்கு கொடுக்க போகிறார் அப்படின்றதை வாக்கு பண்ணினார். அந்த இரட்சகர் வந்து அவர் எப்படி மரிக்க போகிறார் அப்படிங்கிறதை வெளிப்படுத்துகிற விதமாக அன்றைக்கு அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஒரு மிருகத்தை, ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை பலியிட்டு அதனுடைய தோலினாலே அவர்களுக்கு உடையை செய்து உடுத்தி விட்டார். காரணம், ஆதாமும் ஏவாளும் அவர்கள் பாவம் செய்த மாத்திரத்துல அவருடைய மூளை அறிவு, அவருடைய சுய அறிவு, அதன் அடிப்படையில் போய் அத்தியிலை எடுத்து கட்டி கொண்டார்கள். இப்ப தேவன் சொன்னார், உன்னுடைய நிர்வாணத்தை மறைக்க இந்த அத்தி அலை எனக்கு முன்பாக மறைக்க முடியாது. அதுதான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக பக்திகள். அவர்கள் தங்களுடைய சொந்த வழிகளிலே தங்களுடைய பாவத்தை தேவனுக்கு முன்பாக மறைத்து தேவனுக்கு முன்பாக வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். இல்லை, தேவன் சொல்கிறார், நான் அதை அங்கீகரிக்கவில்லை. நான் அந்த மனுஷ அறிவில தோன்றின பக்திகளை நான் அங்கீகரிக்கவில்லை. மாறாக உனக்கு ஒரு இரட்சகரை நான் வாக்கு பண்ணியிருக்கிறேனே, அந்த இரட்சகரை பிரதிபலிக்கிற ஒரு பலியாக ஒரு ஆட்டை நான் உனக்கு அளிக்கிறேன். உன்னுடைய பாவத்தின் நிமித்தம் ஒரு ஜீவன் விடப்பட்டது, ஒரு ஆடு தன்னுடைய ஜீவனை விட்டது. உன்னுடைய பாவத்தின் நிமித்தம் ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ஆட்டினுடைய ரத்தத்தினால, அந்த ஆட்டினுடைய தோலினால நான் உன்னுடைய நிர்வாணத்தை நான் மூடுவேன். அல்லேலூயா. இது எல்லாம் எதை குறிக்கிறது? வரப்போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில ரத்தம் சிந்தி மரிக்க போகிறார். ஆமென். நமக்காக ஜீவனை கொடுக்க போகிறார், நமக்காக அவர் தன்னுடைய உயிரையே கொடுக்க போகிறார். அதனுடைய விளைவாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாக போகிறது. அதுதான் என்னை தேவனுக்கு முன்பாக என்னுடைய நிர்வாணத்தை மூடும். வேதத்துல நிர்வாணம் என்று சொல்லப்படுகிறது பாவத்தை குறிக்கிறது. என்னுடைய பாவத்தை முற்றிலுமாக கழுவக்கூடியது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றே. அல்லேலூயா. அது இல்லாம எந்த ஒரு மனுஷனும் தேவனுக்கு முன்பாக வர முடியாது. எந்த ஒரு மனுஷனும் தேவனுக்கு முன்பாக வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த ஒரு மனுஷனுடைய சாப வாழ்க்கையும் மாறாது. எந்த மனுஷனுடைய மேல அவன் தலை மேல இருக்கக்கூடிய ஆக்கினை தண்டனை மாறாது. ஆனால் ஒருவன் இயேசு கிறிஸ்துடைய பலியை விசுவாசித்து அவன் என்னுடைய சமூகத்தில் வரும் பொழுது அவனை நான் அங்கீகரிப்பேன். ஆமென். அவனை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். ஆமென். அவனை நான் நீதிமானாக ஆக்குவேன்.
இவன் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி நான் சொல்லுவேன். இவள் பிரியமானவள் என்று சொல்லி நான் சொல்லுவேன். இவள் என்னுடைய மகள் என்று சொல்லி சொல்லுவேன். இவனுடைய மகன் என்று சொல்லி நான் சொல்லுவேன். என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் அவன் சுதந்திரவாளியாக ஆவான். இந்த சபிக்கப்பட்ட இந்த பூமியில நீ என்னை தேடி வர முடியும், என்னோட ஐக்கியம் வைத்துக் கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு பலியினால நீ என்னை நெருங்கி வர முடியும் என்று சொல்லி தேவன் ஆதாமுக்கு செய்து காண்பித்தார். காயினுக்கும் ஆபேலுக்கும் வசனமாக, வார்த்தையாக அவர்களுக்கு போதித்திருந்தார். ஒருவேளை ஆதாம் ஏவாள் பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை போதித்திருக்கலாம். இப்போ இந்த பேசப்பட்ட இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறதுக்கு பெயர் தான் விசுவாசம். ஆமென். தேவன் தம்முடைய வார்த்தையில சொல்லி இருக்கிறது நிஜம், அது சத்தியம், அதுதான் உண்மை, அதை நான் ஒத்துக்கொள்கிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதன் அடிப்படையில நான் என்னுடைய செயல்களை வெளிப்படுத்துகிறேன் என்று சொன்ன விசுவாசம் செயல்படாம இருதயத்திலே இருந்தால் அது செத்த விசுவாசம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆபேல் அதை விசுவாசித்தான். ஆமென். அதுதான் எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, விசுவாசத்தினால ஆபேல் காணிக்கையை கொண்டு வந்தான். ஆமென். என்ன விசுவாசம்? தேவன் சொல்லி இருந்த இந்த வசனத்தை அவன் விசுவாசித்தான். நீ பாவத்தில் விழுந்த மனுஷ குலம் என்னை தேடி வர வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பலி, நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த ரட்சகர், அவரை நீ விசுவாசித்து நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ கொடுக்கிற காணிக்கையாக இருந்தாலும் சரி, நீ கொடுக்கிற பலியாக இருந்தாலும் சரி, அதை பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருந்தார். அதை அவன் விசுவாசித்தான், அதை அவன் ஏற்றுக்கொண்டான். அதே போல அவருடைய பலியை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பலியை அவன் கொண்டு வந்தான். ஆடுகளை கொண்டு வந்து பலியிட்டான். தேவன் சொன்னார், இவன் நீதிமான் அப்படின்னு சொல்லி தேவன் அவனை சாட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆபேல் ரெண்டு காரியத்தை செய்தான் பாருங்க. ஒன்று விசுவாசத்தினால கொடுத்தான், இன்னொன்று அவன் அந்த வசனம் சொல்லுகிறது ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது முதலானதை கொடுத்தான். அந்த ஆட்டுக்குட்டிகளிலேயே முதன்மையானதை கொடுத்தான். சிறப்பானது, நல்ல கொழுகொழுன்னு இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியை, கொழுப்பானதை அவன் கொடுத்தான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப அவனுடைய விசுவாசத்தை பார்த்து தேவன் அவனை நீதிமான் என்று சொல்லி அங்கீகரித்தார். அன்பான சகோதரனே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த வசனம் சொல்லுகிறது. முதலாவது தேவன் ஆபேலை அங்கீகரித்தார், பிறகுதான் அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். முதலாவது கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை ஏற்றுக்கொண்டால்தான் என்னுடைய நான் தேவனுக்கென்று செய்கிற எதையும் கர்த்தர் அங்கீகரிக்க முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. அதன் பிறகுதான் அவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்று அனுபவிக்க முடியும். அப்ப ஆபேலை எப்படி அங்கீகரித்தார்? எதை கொண்டு அவன் அங்கீகரித்தார்? அவனுடைய விசுவாசத்தை கொண்டு. ஆமென். அவன் விசுவாசித்தான். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருந்தது. அதை அவன் இருதயபூர்வமாக விசுவாசித்து செயல்ல அதை காண்பிச்சான். தேவனை தேடி வந்து காணிக்கை கொடுக்க வருகிறான், அதை அவன் செயல்ல காண்பித்தான். மாத்திரமல்ல, அந்த காணிக்கை ஏனோதானோ என்று சொல்லி கொண்டு வரல, அவன் தேவனுக்கென்று சிறப்பானதை கொண்டு வந்தான். அல்லேலூயா. மேன்மையானதை கொண்டு வந்தான். தேவனுடைய காணிக்கையை குறித்தும் சாட்சி கொடுக்கிறார். ஆமென். என்ன சொல்லி சாட்சி கொடுத்திருப்பார்? என்னுடைய ஆபேல் என் மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறான், என் ஆபேல் என்னை எவ்வளவு கனப்படுத்துகிறான், என் மகன் ஆபேல் என்னை எவ்வளவு எனக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறான், முதலிடத்தை கொடுக்கிறான், என்னை எவ்வளவு அன்பு செய்கிறான் அப்படி என்கிறத தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுத்திருப்பார். அல்லேலூயா. ஆனால் காயினுடைய சாட்சியை வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவன் பொல்லாங்கன், அவன் சகோதரனை கொலை செய்கிறவன், பொல்லாங்கனால் உண்டாக்கப்பட்டவன் என்று சொல்லி 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஏன் என்று சொல்லி சொன்னால், ஏன் காயினை அங்கீகரிக்கல? ஏன் காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கல? காரணம், காயின் விசுவாசத்தோடு வரல. காயின் அப்படியே தன்னுடைய மனசுல என்ன தோன்றுறது, தன்னுடைய மாம்சத்துல என்ன தோன்றுறது, அதைப்படித்தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். கிறிஸ்தவம், நம் தேவனை தேடக்கூடிய இந்த வாழ்க்கை, என்னுடைய மனசு என்ன சொல்லுது, என்னுடைய மாம்சம் என்ன சொல்லுது, அதன்படி செய்கிறது கிடையாது கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்கிறது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய திட்டத்துல என்ன சொல்லி இருக்கிறார், அதை கேட்டு நான் இருதயத்தில் விசுவாசித்து அதன்படி செய்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. அதை ஆபேல் செய்தான். ஆனால் காயின், அவன் தன்னுடைய மனசோ தன்னுடைய மாம்சமோ என்ன சொன்னதோ அதன்படி அவன் வந்துட்டான். அவன் தேவன் என்னை அங்கீகரிக்கணும்,
தேவன் என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும், அதெல்லாம் அவன் கவலையே இல்லை பாருங்க. அவன் நிலத்திலிருந்து கனிகளை கொண்டு வந்து கொடுத்தான். அந்த கனி கூட ஏதோ இரண்டாம் தரமான ஒரு எல்லாம் அழுகி போனதை கொண்டு வந்து கொடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு பிரயோஜனம் இல்லாத கொண்டு வந்து அவன் கொடுத்திருக்கணும், அப்படி வசனம் சொல்லல. ஆனால் தேவன் அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கல. அவன் தேவனுடைய அங்கீகாரம் எனக்கு வேண்டும், தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல நினைக்கல பாருங்க. இன்னைக்கு ஜனங்கள் நாம மனுஷர்கள் நம்மை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரும்புவோம் இல்லையா? இப்போ என்னுடைய மகன் பிரான்ஸுக்கு போனா, என்னுடைய மகள் பிரான்ஸுக்கு போனா எவ்வளவு சாமர்த்தியமா நடந்துச்சு என் புள்ள, எவ்வளவு சாமர்த்தியமா என் பையன் நடந்துட்டான். போனா டக் டக்குன்னு வேலையை எடுத்தான், டக் டக்குன்னு காரை வாங்கினா, ஒரு 2 வீட்டை வாங்கினா, இங்க சொத்தை வாங்கி போட்டான், நல்ல குடும்பத்தை நல்லா கட்டி எழுப்பிட்டானே, என் மகன் நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்பிட்டாளே அப்படின்னு சொல்லி இதை வாங்கினா அதை வாங்கினான்னு சொல்லி மனுஷர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறதுக்காக நம்ம விரும்புகிறோம். இயேசு சொல்றா, நீங்கள் மனுஷருடைய மகிமைகளை விரும்புகிறீர்கள் என்று சொல்லி. அது தவறு இல்லை. நம்ம வாழ்க்கையை ஒரு அந்தஸ்தா நம்ம வாழ வேண்டும், மற்றவங்க நம்ம குறித்து நல்ல ஒரு சாட்சியா சொல்ல வேண்டும், நல்ல ஒரு சீர்கெட்டு போகாம புத்திசாலியா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டும். ஆனால் தேவன் கொடுக்கிற அங்கீகாரம் எல்லாவற்றுக்கும் மேலாக முக்கியமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கார் வாங்கணும், அல்லது ஒரு வேலை எடுக்கணும், ஒரு வீடு வாங்கணும், எதுக்காக? ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து உண்டாயிருக்கும், நல்ல மற்றவர்கள் நம்மை அங்கீகரிப்பார்கள். அதுவும் இந்த பிரான்ஸ் தேசத்துக்கு வரும்பொழுது சம்பாதிக்கிறதுக்காகவே நான் வரேன்ற ஒரு பாணியில வராங்க. எத்தனை பேர் சம்பாதிக்க வந்திருக்கிறீங்க? பிரான்ஸுக்கு சம்பாதிக்கலாம் வர்றது கிடையாது, வாழறதுக்கு வந்திருக்கிறேன். குடும்பம் நடத்தி வாழறதுக்காக வந்திருக்கிறேன், சம்பாதிக்க வரல. வாழறதுனால சம்பாதிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப எனக்கு தேவனுடைய அங்கீகாரம் வேண்டும். என்ன என்று சொல்லி, இவன் நீதிமான், அல்லேலூயா, இவள் நீதிமான், ஆமென், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவள், எனக்கு பிரியமான மகள், அல்லேலூயா. தேவன் சொல்லணுமே. அப்ப அந்த அங்கீகாரம் எனக்கு உண்டாயிருக்கிறதா? என்னைக்காவது யோசனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? என் மகள் என்னை மிகவும் அன்பு கூறுகிறார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்ம பார்த்து சொல்லணும். இவன் என்னை கனப்படுத்துகிறான், என்னை மிகவும் கனப்படுத்துகிறான். என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னை கனப்படுத்துகிறாள், என்னை முதல்ல வைத்திருக்கிறார், எனக்கு முதலாவது இடத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நம்மை பார்த்து அவர் சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அங்கீகாரத்திற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? தேவன் என்னை எப்போ அங்கீகரிக்கிறார்? நான் விசுவாசம் உள்ளவனாக இருக்கும் பொழுது. ஆமென். மார்க் 16வது அதிகாரத்துல ஆண்டவராகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார் பாருங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம விசுவாசிக்கிறோம். இயேசுவை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னா எல்லாருமே நம்ம கடன்களை உயர்த்துவோம். ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிறது என்று சொல்லுகிறது. இப்ப பாருங்க, எனக்கு இயேசுவை பிடிக்கும், ஆமா, அவரை பத்தி தான் நான் நினைச்சுன்னு இருக்கிறேன், இயேசுவை என்னுடைய மனசுலயே தான் நான் நினைச்சுன்னு இருக்கிறேன், ஏன் இயேசப்பா அப்படி சொல்கிறது விசுவாசமா? அது விசுவாசம் இல்லை. விசுவாசம்ங்கிறது அவர் எனக்கு கல்வாரி சிலுவையில செய்து முடித்திருக்கிற அந்த ரட்சிப்பை நான் விசுவாசித்து அதன் அடிப்படையில நான் செயல்படுகிறதுக்கு பெயர் தான் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசத்தின் மேன்மையை பற்றி தான் எபிரேயர் அவர் புத்தகத்தில் அவர் எழுதுகிறார். விசுவாசம் விசுவாசம்ங்கிறது என்ன? இயேசுவை விசுவாசிக்கிறதா விசுவாசம். அல்லேலூயா, ஆமென். அப்ப கர்த்தர் சொல்றார் அந்த விசுவாசம் என்ன? இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசம் 16வது வசனத்துல, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசி ஆதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். யார் சொல்லுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன். அப்ப அது எதை விசுவாசிக்கிறது? இயேசுடைய சிலுவை மரணம், அவருடைய உயிர் தெழுதல், அதனால் உண்டாகக்கூடிய சகல ஆசீர்வாதங்கள், அதனுடைய ரட்சிப்பை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இது இருதயத்தில் உண்டாகுகிறது. இதை தொடர்ந்து என்னுடைய அந்த செயல் என்ன? நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். ஆமென். இருதயத்தில் உண்டான அந்த விசுவாசத்தை நான் செயல்ல காட்டுகிறது தான் அந்த ஞானஸ்நானம். அப்ப இயேசு சொல்கிறார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் அங்கீகரிக்கப்படுவான், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் நீதிமானாக்கப்படுவான், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி சாட்சி பெறுவான். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதி, அந்த நதியில ஞானஸ்நானம் பெற்று வெளியில ஏறும் பொழுது தேவன் சொல்லியிருந்தார், இதுவே நேசகுமாரன், அல்லேலூயா, இவரிலே நான் பிரியமாய் இருக்கிறேன். ஆமென். ஏன்? அவர் தேவனுக்கு உகந்த அந்த செயலை அவர் செய்து முடித்தார். ஆமென். இங்க ஆபேலை தேவன் அங்கீகரிக்கிறார், ஆனால் காயினை அங்கீகரிக்கவில்லை. அல்லேலூயா.
இப்போ புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது தேவன் அதை எப்படி அவர் விளக்குகிறார்? யோவான் 4வது அதிகாரம் 23வது வசனத்துல பாருங்க, ஆபேல் தேவனை கனப்படுத்தினான், அன்பு கூர்ந்தான், அவருடைய வார்த்தையை விசுவாசித்தான். ரொம்ப முக்கியம். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், யோவான் 4வது அதிகாரம் 23வது வசனம், உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஆமென். இப்ப தேவன் தன்னை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு மாத்திரம் சொல்ல, அதற்காக ஓய்வு நாளை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்கிறதை மாத்திரம் அவர் சொல்ல, எப்படி தொழுது கொள்ளணும், தன்னை தொழுது கொள்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் என்கிறதையும் கர்த்தர் அங்க சொல்லுகிறார். ஆமென். எப்படி தொழுது கொள்ள வேண்டுமா? அவரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உண்மையோடு தொழுது கொள்கிறதுன்னு சொன்னா சத்தியத்தின்படி தொழுது கொள்கிறது. ஆமென். உண்மை என்கிறது தேவனுடைய சத்தியம். சொல்லுங்க, தேவனுடைய சத்தியம். ஆமென். யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே சத்தியம். அல்லேலூயா. நான் தான் சத்தியம். ஆமென். அப்ப சத்திய வசனம் நமக்கு என்ன போதிக்கிறது? இயேசு கிறிஸ்து சிலுவையில எனக்காக செய்து முடித்த அத்தனை காரியங்களையும் எனக்கு எடுத்து போதிக்கிறது தான் சத்திய வசனம். ஆமென். இயேசுவை பற்றியும் அவர் எனக்காக செய்து முடித்த அனைத்து காரியங்களையும், சிலுவையில விசேஷமாய் செய்து முடித்த அந்த காரியங்கள், ரட்சிப்பு, அதையெல்லாம் சொல்லி எனக்கு எடுத்து விளக்குகிறது தான் அந்த சத்திய வசனம். அல்லேலூயா. சொல்லுங்க, சத்திய வசனம். அப்ப அந்த சத்திய வசனமாகிய சுவிசேஷம். ஆமென். சுவிசேஷம் என்னமா? சத்திய வசனமாகிய சுவிசேஷம். அல்லேலூயா. அதை கேட்கும் பொழுதுதான் நான் விசுவாசம் உள்ளவனாகி நான் ரட்சிக்கப்படுகிறேன். அல்லேலூயா. அப்போ சத்தியத்தின்படி தேவனை ஆராதிக்கணும், உண்மையோடு தேவனை ஆராதிக்கணும்னு சொன்னா, ஏதோ என் கற்பனையில் இருக்கிற கடவுளை நான் ஆராதிக்கல, இல்லையா? மனுஷனுடைய பாரம்பரியத்தினால உண்டான காரியங்களை நான் ஆராதிக்கவில்லை, வெள்ளியினாலும் பொன்னினாலும் ஆன கடவுள்களை நான் ஆராதிக்கவில்லை, என் மனுஷனுடைய பாரம்பரியத்தினால உண்டான கடவுளை நாம் ஆராதிக்கல. மாறாக இந்த சத்திய வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய வசனத்தில் அவரை பற்றி அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அவர்தான் நீங்கள் காண்கின்ற காணாத எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அவ்வளவு பெரிய தேவன் அவரே இறங்கி வந்து சிலுவையில உனக்காக எனக்காக மரித்தார். ஆமென். இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். உன்னுடைய சரீரத்தை அவர் ஆலயமாக மாற்றி உனக்குள்ள வந்து அவர் தங்கி இருக்கிறார். உனக்காக அவர் ஆசீர்வாதங்களை பெற்று வைத்திருக்கிறார். இந்த தேவனை தான் இந்த வேதம் போதிக்கிறது. இந்த அடிப்படையில் தான் நாம் தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. தேவனை துதிக்கிறோம். ஆமென். அதுதான் உண்மையோடு நம்ம துதிக்கிறது. வேதத்திலே வெளிப்படுத்தப்பட்டபடி அவருடைய வார்த்தையின்படி தேவனை நம்ம அறிந்து ஆராதிக்கிறோம். அதே சமயத்தில் ஆவியினாலே அவரை தொழுது கொள்ள வேண்டும். உண்மையோடும் ஆவியோடும் நம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அப்ப வேத வசனங்கள் சொல்லுகிறது, ஒருவன் இயேசுவை விசுவாசித்து அந்த சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு அவன் அதுக்கு கீழ்ப்படிந்து அவன் ரட்சிக்கப்படும் பொழுது தேவன் அவனுக்கு தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை கொடுக்கிறார். அந்த மனுஷனுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாத்திரம் கிடையாது, தம்முடைய ஆவியே அவனுக்குள்ளாக அவர் அனுப்புகிறார், என்றென்றைக்குமாய் வந்து தங்கி இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. ரோமர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அங்கே கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்துல, சத்திய வசனத்துல அவர் சொல்லுகிறார், நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே, ரோமன் 5:5, நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். என்ன வசனம் சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியானவரால தேவனுடைய அன்பு என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவன் எவ்வளவு தியாகமாய் எனக்காக மரித்தார், எவ்வளவு பரலோகத்தையே துறந்து அவர் பூமியில அவர் வந்தார், எனக்காக அவமானங்களை ஏற்றுக்கொண்டார், எனக்காக அசட்டை பண்ணப்பட்டார், அவர் தள்ளப்பட்டார், அவர் வெறுக்கப்பட்டார், ஒரு மனுஷ சாயலே இல்லாமல் சிலுவையில் அவர் தொங்கினார். அந்த இரட்சகருடைய அந்த அன்பை
பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தில் அவர் ஊற்றுகிறார். அல்லேலூயா. அந்த அன்பை நினைத்து நாம் அவரை துதிக்கிறோம். அந்த அன்பை நினைத்து நாம் அவரை ஆராதிக்கிறோம். ஆமென். நாம் அன்பு செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆமென். முதல்ல அவர் தான் நம்ம முந்தி அன்பு செய்தார். அதுக்கு பிறகுதான் நாம் அவரை அன்பு கூறுகிறோம். அப்ப அவருடைய அன்பை எப்படி அறிந்து கொள்கிறது? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வரும் பொழுதுதான் அந்த அன்பை அவர் எனக்குள்ள உணர்வு பூர்வமாக அவர் ஆக்குகிறார். ஆமென். உணர்ச்சி பூர்வமாக அவர் ஆக்குகிறார். அல்லேலூயா. எது சரி, கர்த்தர் நல்லவர், வல்லவர், போதுமானவர் அப்படி சொல்லி சொல்றாங்க. நானும் அப்படி சொல்றேன். அப்படி சொல்லிட்டு வசனத்தின்படி தான் ஆராதிக்கிறோம். ஆனால் அங்க ஆவியினால ஆராதிக்கல. கவனிச்சீங்களா? ஆமென். ஒரு உணர்வு பூர்வமா நம்ம ஆராதிக்கல. கை தட்டுனா கை தட்டுறோம், கை தூக்குனா கை தூக்கிறோம், ஒரு 3 அல்லேலூயா சொல்லுனாக்கா நம்ம சொல்லிடுறோம். சுலபமான ஒரு விஷயம். ஆனால் அந்த தேவனுடைய அன்பை அறிந்து, அல்லேலூயா, அந்த அன்பை உள்வாங்கி இருதயத்தில் நிரப்பி எனக்காக அவர் செய்த அந்த தியாகத்தை நான் நினைத்து அவரை உணர்வு பூர்வமாக நம்ம ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பிள்ளைகள் என்னை ஆவியோடும் உண்மையோடும் அவர்கள் ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சபையில கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றி இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு இருதயத்தில் நம்முடைய அன்பை அவர் ஊற்றி இருக்கிறார். இங்க கையை தட்டுங்க, கையை தூக்குங்க என்று சொல்லி கத்த தேவையில்லை, கூவ தேவையில்லை. அந்த தேவனுடைய அன்பை எடுத்து சொல்லும் பொழுது, ஆமென், அவர் நமக்காக செய்திருக்கிறவர்களை சொல்லும் பொழுது இருதயம் அவருடைய அன்பினால நிரம்பும். அல்லேலூயா. தானாக வரும். கரகோஷம் எடுக்கிறதெல்லாம் தானாக வரும். கரம் தட்டுகிறதெல்லாம் தானாக வரும். கண்களில் கண்ணீர் ததும்ப தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. ஒரு பக்கம் சத்தியத்தின்படி ஆராதிக்கிறோம், இன்னொரு பக்கம் ஆவியினால நிரம்பி உணர்வு பூர்வமா ஆராதிக்கிறோம். ஆனா அது மாத்திரம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஏதோ 3 பாட்டு பாடுகிற நேரத்துல மாத்திரம்தான் ஆவியோடு உண்மையோடு நம்ம ஆராதிக்கிறோம் இல்ல. மாறாக நம்முடைய அன்றாட வாழ்க்கை. ஆமென். அதான் கர்த்தர் அந்த 4:24 நம்ம வாசித்தோம். யோவான் 4:24 ஒரு சமாரிய பெண்ணு கிட்ட சொல்றார். அந்த சமாரிய பெண்ணு அவள் கேட்கிறா, நீங்க இந்த மலையில நாங்க ஆராதிக்கிறோம், நீங்க எருசலேம்ல ஆராதிக்கிறீங்க, எங்க ஆராதிக்கிறது? எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா கேட்குது. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்க இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, கர்த்தரை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வந்து விட்டது. ஆமென். எங்கும் தொழுது கொள்ளலாம், ஆவியோடும் உண்மையோடும் எங்கும் தொழுது கொள்ளலாம். அப்ப நான் வேலை செய்யும்போது கர்த்தரை தொழுது கொள்ள போகிறேன். எப்படி அங்க பாடல் பாடி நம்ம துதித்து ஆராதிக்கிறோம், அதுவா? அதுவும் உண்டு, அதுக்கு இடம் உண்டு, அதுவும் தான். ஆனால் அங்க நான் சாட்சியாக நான் வாழ்கிறேன். அல்லேலூயா. குடும்பத்துல நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், சமையல் செய்து கொண்டிருக்கிறேன், கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறேன். அப்போ அன்பு நிறைந்தவரே அப்படி சொல்லி பாடி துதிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, மாறாக என்னுடைய செயல்கள் மூலியமாக, என்னுடைய பேச்சுக்கள் மூலியமாக, என்னுடைய நடத்தையின் மூலியமாக, என்னுடைய பார்வையின் மூலியமாக நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நான் வாழ்கிறேன். அல்லேலூயா. இங்க அல்லேலூயா அன்பு நிறைந்தவரே ஆமென் என்று சொல்லிட்டு வீட்டுல போயிட்டு நம்ம மனைவி கிட்ட சண்டை போட்டு கணவன் கிட்ட நீயா வாயான்னு சொல்லி பேசி எல்லாத்தையும் போட்டாக்கா தேவனை நாம தொழுது கொள்கிறவர்கள் இல்லை, தேவனை நாம் ஆராதிக்கிறவர்கள் இல்லை. தேவன் அந்த காணிக்கையை அங்கீகரிக்க மாட்டார், தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார், தேவன் அதில் பிரியமாய் இருக்க மாட்டார். என் மகன் என் மகள் என்னை கனப்படுத்தினான் என்று சொல்லி தேவன் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அவர் அதை சொல்ல வேண்டும். ஆமென். கர்த்தர் அதை நமக்கு அவர் செய்வார். லூக்கா புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் அப்படிப்பட்ட ஒரு சாட்சி நமக்கு உண்டாக வேண்டும். பாருங்க, லூக்கா புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் நீங்க மெதுவா எழுதி வைத்துக் கொண்டு 37வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அங்கே 37வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். அதை நோட் பண்ணுகிறவங்க இந்த பகுதியை முழுசா நோட் பண்ணிக்கொண்டு வீட்டில் சென்று அதை வாசித்து பாருங்க. அப்பொழுது அந்த ஊரில் இருக்கிற பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அல்லேலூயா. அற்புதமான ஒரு ஆராதனை. ஆமென். அற்புதமான ஒரு ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஒரு ஆராதனை. ஒரு பாவியாகிய ஸ்திரீ இயேசுவை எப்படி நெருங்கி வருகிறாள் பாருங்க. அவள் வரும்பொழுது அவருடைய பாதத்துல நின்று அவருடைய கண்ணீரினால அவருடைய பாதத்தை கழுவுகிறாள். ஆமென்.
தன்னுடைய பாவத்தை நினைத்து அவள் மனஸ்தாபப்படுகிறாள். தன்னுடைய பாவத்துக்காக அவள் வருந்துகிறாள். ஆமென். அந்த வருத்தம் காயின் கிட்ட இல்ல. ஆதாம் இடத்திலிருந்து இந்த பாவம் வந்ததே, நான் பாவியா இருக்கிறேன்னு சொல்ற எண்ணம் காயினுக்கு இல்ல, ஆபேலுக்கு இருந்தது. இங்க இந்த பெண் தன்னுடைய பாவத்தை நினைத்து மனஸ்தாபப்பட்டு அவள் வருந்துகிறாள், அவள் அழுகிறாள். அதே சமயத்துல அவளுடைய பாதத்தை கழுவுகிறாள். இந்த பாதம் தான் அந்த பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு என்னை சந்திக்கும்படிக்கு இறங்கி வந்த பாதங்கள். அல்லேலூயா. அந்த பாதத்தை என் கண்ணீரினால் நான் கழுவுவேன். சீடர்களுடைய கால்களை கழுவின ஆண்டவருடைய கால்களை நான் கழுவுகிறேன், என் கண்ணீரினால கழுவுகிறேன். தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறதற்கும் அதற்கு மனஸ்தாபப்படுகிறதற்கும் அடையாளமாய் அவள் செய்கிறாள். ஆமென். அதை செய்துட்டு தன்னுடைய தலைமுடியினால அதை துடைக்கிறாள். யூத பெண்மணிகள் தன்னுடைய தலைமுடியை காண்பிக்க மாட்டார்கள், அது ஃபுல்லா மூடிக்கொண்டிருப்பாங்க. முடியை காட்டுகிறது அவர்களுக்கு ஒரு அவமானம் மாதிரி. அப்ப அந்த முடியினாலே இயேசுடைய பாதத்தை அவள் துடைக்கிறாள். என்ன செய்கிறாள்? அநேக பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. பெரிய ஒரு இடத்துல நிறைய பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு பந்தியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதை குறித்தெல்லாம் அவளுக்கு அக்கறை இல்லை. அவள் தன்னை தாழ்த்தி தேவனை கனப்படுத்துவதற்காக, ஆமென், அந்த ராஜாதி ராஜனை கனப்படுத்துவதற்காக, அந்த இரட்சகராகிய கர்த்தரை கனப்படுத்துவதற்காக தன்னை அவள் தாழ்த்தி கொள்கிறாள். ஆமென். நம்ம தேவனை ஆராதிக்க வரும்பொழுது வர்ஷிப் பாடுகிறவங்களும் சரி, இசைக்கிறவங்களும் சரி, ஒரு சின்ன ஒரு காரியத்தை செய்கிறவங்களும் சரி, பாடல் குழுவில பாடினாலும் சரி, அந்த ஒரு எண்ணத்தோடு, அல்லேலூயா, அந்த ஒரு தாழ்மையான ஒரு எண்ணத்தோடு நான் வந்து என் இரட்சகருக்காக நான் பாடுகிறேன், என் தேவனுக்காக நான் அவரை ஆராதிக்கிறேன், அவர் சிந்தின ரத்தத்தை நான் நினைத்து நான் அவரை ஆராதிக்கிறேன், என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்தி என் இரட்சகரை நான் தொழுது கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தாழ்மையான ஒரு இருதயத்தோடு நான் வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அதை கர்த்தர் அங்கீகரிப்பார், அதை அவர் ஏற்றுக்கொள்வார். காயின் பாருங்க, அவன் கைவீசு கடைக்கு போலாம், கைவீசுன்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ஏனோதான் வந்து ஏதோ ஒரு கர்த்தர்கிட்ட போகணுமா, ஏதோ கொடுக்கணுமா, ஏதோ வழியில போற வழியில ஏதோ 2 கத்திரிக்காவை 2 முருங்கைக்காவை எடுத்துக்கணும், நேரம் கர்த்தர் இடத்துல வந்துட்டான். அது ஒரு தாழ்மை இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு அங்க கீழ்ப்படுகிற ஒரு எண்ணமே இல்லை பாருங்க. அப்படியே அவன் வந்து விட்டான். இந்த பெண் தன்னை தாழ்த்தி கொள்கிறாள். தாழ்த்தி கொண்டது மாத்திரமல்ல, அவள் என்ன பண்ணுகிறாள்? இயேசுடைய பாதத்தை தன்னுடைய கைகளில் எடுத்து ஓயாமல் முத்தம் செய்கிறாளாம். அல்லேலூயா. ஓயாமல் முத்தம் கொடுக்கிறாள். ஆமென். முத்தம் என்கிறது என்ன பாருங்க. ஒரு குழந்தையை நீங்க பார்க்கல, ஒரு வாரமா உங்களுடைய அல்லது ஒரு மாசமா உங்களுடைய குழந்தையை பார்க்கல, பார்க்கும்பொழுது 1 மாசம் கழிச்சு பாக்குறீங்க, சின்ன குழந்தை, என்ன செய்வீங்க? அப்படியே அள்ளி அணைத்து ஓயாமல் முத்தம் கொடுப்பீர்கள். ஆமென். அல்லது அந்த குழந்தை அம்மாவை எப்படி முத்தம் கொடுக்கும் இல்லையா? அந்த முத்தம் அன்பின் ஐக்கியத்தை அது வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. இரட்சகர் மேல இருக்கக்கூடிய ஒரு அன்பு. ஆமென். பரிசுத்த ஆவியானவரால தேவ அன்பு அவருடைய இருதயத்துல ஊற்றப்பட்டது. இந்த கால்கள் தான் சாத்தானுடைய தலையை நசுக்க போகிறது. உண்மைதான். இந்த கால்கள் தான் அந்த ஆணிகளினால கடாவப்பட போகிறது. இந்த கால்கள் தான் சுற்றி திரிந்து நன்மை செய்கிறவராக என்னை தேடி வந்த பாதங்கள், என்னை சேற்றிலிருந்து தூக்கும்படிக்கு நடந்து வந்த பாதங்கள், என்னுடைய வாழ்க்கையை மாற்றி புது வாழ்க்கையை கொடுக்கும்படிக்கு வந்த பாதங்கள், என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த பாதங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பாதத்தை தன்னுடைய கரத்துல எடுத்து அவள் ஓயாமல் முத்தம் செய்தாராம். அல்லேலூயா. அன்பான சகோதரி, அந்த உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நம் தேவனுக்கு செலுத்தும் பொழுது காயின் மாதிரி, காயினுடைய வழி அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. காயினுடைய வழியில நாம் செலுத்துகிறோமா, அல்லது ஆபேலை போல ஒரு கரிசனை உள்ளவனாக, அவருடைய அன்பை உணர்ந்தவனாக, என்னுடைய இரட்சகர் என்னுடைய பாவத்துக்காக மரிக்கிறவர் என்று சொல்லி அறிந்து அவன் தன்னுடைய அன்பை அவன் அந்த ஸ்திரீ வெளிப்படுத்துகிறாள். அல்லேலூயா. அற்புதமான ஒரு காரியத்தை அடுத்து செய்கிறாள். அவள் தன்னுடைய கரத்துல பரிமள தைலம், ஒரு புட்டியில பரிமள தைலத்தை அவள் கொண்டு வருகிறாள். 1 வருஷம் வேலை செய்து சம்பாதித்து சேர்த்து வைத்து வாங்கக்கூடியதுதான் அந்த 300 பணம் விலை மதிப்புல அந்த பர்ஃபம், அந்த பரிமள தைலம். அப்ப அதை அவள் உடைத்து அதை அவளுடைய பாதத்துல அவள் ஊற்றுகிறாள். அதை உடைத்த மாத்திரத்துல அந்த அறை முழுவதும், அல்லேலூயா, அந்த அறை முழுவதும் அந்த வாசனை அப்படியே நிரம்பி போய்விட்டதா. ஆமென். அல்லேலூயா. ஆனால் இயேசு ஒருவனுடைய வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அவன் காயின் மாதிரி பாக்கெட்ல கையை விட்டு அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், ஏன்பா, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், என்னுடைய பாதத்துக்கு நீ தண்ணி கொடுத்தியா,
கர்த்தர் கேட்கிறார் பாருங்க, என்னுடைய தலைக்கு நீ எண்ணெய் வைத்தியா? அல்லேலூயா. கர்த்தர் கேட்கிறார், அதை அவர் விரும்புகிறார். நமக்கு அன்பு காட்டுகிற தேவன் மாத்திரமல்ல, தம்முடைய பிள்ளைகள் தன்னை கனப்படுத்த வேண்டும், தம்மை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிற தேவன். ஆமென். அவர் சொல்றார், இவள் என்னுடைய பாதங்களை தன்னுடைய கண்ணீரினால் கழுவி தன்னுடைய தலை மயிரினால் அதை துடைத்து ஓயாமல் என்னுடைய பாதத்துக்கு அவள் முத்தம் செய்கிறாள். என்னுடைய மரணத்திற்கு அடையாளமாக, முக்கியமான விஷயம், என்னுடைய மரணத்திற்கு அடையாளமாக இந்த பரிமள தைலத்தை அவள் ஊத்தினார். அல்லேலூயா. இந்த சம்பவம் இன்னும் மத்தேயுவிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, மார்க்லயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவருடைய நாமம் ஊற்றுகின்ற பரிமள தைலம். அது எழுதி கொள்ளுங்க. உன்னத புஸ்தகத்துல, உன்னத பாட்டு புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசித்தோம். அது சொல்லுகிறது, உம்முடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அல்லேலூயா. அந்த தைல புட்டி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம். அவருடைய சரீரம் கல்வாரி சிலுவையிலே உடைக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. எனக்காக அவருடைய ஜீவன் ஊற்றப்பட்டது, அவருடைய ரத்தம் ஊற்றப்பட்டது, அவருடைய ஆவி, அவருடைய ஆத்மா எனக்காக ஊற்றப்பட்டது. அதன் மூலியமாக அவருடைய கிருபைகள், அவருடைய வாசனைகள் என்னுடைய வாழ்க்கையில வீச ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. ஊற்றுண்ட பரிமள தைலம், கர்த்தருடைய நாமம். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த பெண் அதை உடைத்து ஊற்றினால் கர்த்தர் சொல்றார், இவள் என்னுடைய அடக்கத்திற்கு அடையாளமாக இதை அவள் செய்கிறாள் என்று சொல்லி. ஆமா, அந்த பெண் விசுவாசித்தார், இவர் தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறவர். ஆமென். இவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பு எனக்கு வேண்டும், இவர் கொடுக்கிற ரட்சிப்பு எனக்கு வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, இந்த இயேசுதான் என்னுடைய ரட்சகர் அப்படிங்கிறத அவள் கொடுத்த அந்த காணிக்கையின் மூலியமாக ஆபேலை போல வெளிப்படுத்துகிறார். ஆமென். அந்த பரிமள தைலத்தை உடைத்து அவருடைய பாதத்திலே அவள் ஊற்றுகிறாள். ஆமென். இயேசு சொன்னார், இவளை நினைக்கும்படிக்காக உலகம் எங்கும் எங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் சொல்லப்படுகிறதோ அவள் செய்ததும் நினைவு கூறப்பட வேண்டும். 2000 வருஷம் ஆகிறது. இன்னைக்கு சவிநில தாம்பூல அந்த பெண்ணை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்? அவள் ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதித்தாள். ஒரு பக்கம் அவருடைய சிலுவை பாடலை விசுவாசித்தாள், அதான் அந்த பரிமள தைலத்தை அவள் ஊற்றினாள். இன்னொரு பக்கம் கண்ணீரினால, ஆமென், அவருடைய தலைமுடியினால் துடைத்து ஓயாமல் முத்தம் கொடுத்து உணர்வு பூர்வமாக கர்த்தரை ஆராதித்தாள். ஆமென். ஆராதிக்கும் பொழுது பாருங்க, அப்படியே நம்ம ஒரு சிலர் நம்ம நின்று கொண்டிருப்போம். இல்ல, உணர்வு பூர்வமாக தேவ அன்பு என்னுடைய இருதயத்திலே நெருக்கி ஏவுகிறது. அல்லேலூயா. பாசத்தோடு அவரை நாம் ஆராதிக்கிறோம், அன்பை ஊற்றி நாம் ஆராதிக்கிறோம். கண்ணீரோடு என் கர்த்தரை நான் நினைக்கும் பொழுது, அவர் என்னை பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்ததை நினைக்கும் பொழுது, எனக்கு கொடுத்திருக்கிற புது வாழ்க்கை, அவர் கொடுத்திருக்கிற அபிஷேகம், ரட்சிப்பு, ஊழியத்தை நினைக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்ப நாங்கள் ஒரு நிமிடமாகிலும் நாங்கள் தகுதியானவர்களாக நாங்கள் எண்ணினதே இல்லை ஆண்டவரே. எல்லாம் உம்முடைய கிருபை, எல்லாம் உம்முடைய கிருபை, உம்முடைய ஆச்சரியமான கிருபை, எங்களை தேடி வந்த உம்முடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், அந்த பெண்ணை பார்த்து இங்கேயும் கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், உன்னுடைய பாவங்கள் எல்லாமே உனக்கு மன்னிக்கப்பட்டது. அதன் அர்த்தம் என்ன? நீ நீதிமான். ஆமென். இன்னொரு சாட்சி சொல்றார். கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, அந்த 47வது வசனத்துல, இவள் மிகவும் என்னை அன்பு கூர்ந்தாள். கரங்களை பலமாய் தட்டலாமா? இவள் என்னை மிகவும் அன்பு கூர்ந்தாள். ஆமென். என்னை கனப்படுத்தினாள், என்னை அன்பு கூர்ந்தாள், அவள் இடத்துல இருந்த பெஸ்ட் எனக்கு கொடுத்தாள். ஆமென். எது கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்கல, உணர்வு பூர்வமாக அன்பு ததும்ப, ஆமென், பாசத்தோடு அவள் கர்த்தரை அவர் ஆராதிக்க வந்தாள். அல்லேலூயா. அவளுடைய ஆராதனையை கர்த்தர் அங்கீகரித்தார், அவளை ஏற்றுக்கொண்டார், அவள் கொடுத்த ஆராதனையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், அவருடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். சாட்சி சொன்னார், இந்த மகள் என்னை எவ்வளவாய் அன்பு கூறுகிறாள். அல்லேலூயா. நான் சொன்னா அவளுக்கு அனாதி பிரியம், நான் சொன்ன என் மகளுக்கு அனாதி பாசம்.
நான் சொன்னா அவளுடைய வாழ்க்கையில நான் தான் முதலிடம். ஆமென். அவளுடைய வாழ்க்கையில நான் தான் முக்கியமான இடம். ஆமென். என் மகள் என்னை மிகவும் அன்பு கூர்ந்தாளே, என் மகன் என்னை மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அவள் தன்னுடைய அவமானத்தை எண்ணவில்லை, மற்றவர்கள் பார்க்கிறாங்க என்று சொல்லி அவமானத்தை இல்லை, சிரமம் எடுத்து அவள் ஓடி வந்து என்னுடைய பாதத்தை அவள் கட்டிக்கொண்டாள் என்று சொல்லி கர்த்தர் அவளை குறித்து சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. அன்பான சகோதரி சகோதரி, இந்த சாட்சி நம் ஒவ்வொருவருக்கும் அது உண்டாயிருக்க வேண்டும். ஆமென். அவள் ஆவியோடு ஆராதித்தாள், அதே சமயத்தில் உண்மையோடு கர்த்தரை அவள் ஆராதித்தாள். அல்லேலூயா. இதைத்தான் காயின் செய்ய அவன் தவறிவிட்டான். கர்த்தர் காயினையும் அங்கீகரிக்கல, அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் என்ன பண்ணல, அங்கீகரிக்கல. இப்ப நம்ம ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல அந்த 2வது பகுதியை பார்க்கிறோம். காயினை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. 5வது வசனம் பின்பகுதி சொல்கிறது, அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, ஏன் முகநாடி உனக்கு வேறுபட்டது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பாருங்க, அவனை அங்கீகரிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னவனே அவனுடைய முகமெல்லாம் மாறிவிட்டது, தேவன் மேல ஒரு எரிச்சல் வந்து விட்டது. அதே போல அவர் நல்ல காணிக்கையை நல்ல ஆராதனையை செய்த ஆபேல் மேல அவனுக்கு ஒரு பொறாமை வந்து விட்டது, அவனுக்கு ஒரு எரிச்சல் வந்து விட்டது, அவனுக்கு ஒரு கோபம் வந்து விட்டது. அப்ப கர்த்தர் கேட்கிறார், நீ ஏன் கோபப்படுகிற, நீ ஏன் எரிச்சல் படுகிற, ஏன் உன்னுடைய முகநாடி வேறுபட்டது என்று சொல்லி அவர் கேட்கிறார். இன்றைக்கு கூட பாருங்க, நீங்க உண்மையா உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக நீங்க ஊற்றும் பொழுது, உண்மையா நீங்க உங்களையே அர்ப்பணிக்கும் பொழுது, உண்மையா ஒரு காணிக்கை கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு ஒரு சிறப்பானதை நீங்க கொடுக்கும் பொழுது, உங்களை குறித்து எரிச்சல் அடைகிறவர்கள் அநேகர் இருப்பார்கள். இன்னும் சொல்லக்கூட செய்வாங்க, ஏன் இதெல்லாம் நீ கொடுக்கிற, எல்லாம் திருட்டு பசங்க சொல்லுகிறாங்க. பாருங்க, எவ்வளவு ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான பேச்சுக்கள் பாருங்க. கொடுக்க வேண்டாம், ஏன் இவ்வளவுத்தனம் கொடுக்கணும், ஏன் அவ்வளவுத்தனம் கொடுக்கணும், ஏன் நீங்க தேவனுடைய அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்ளக்கூடாது, தேவன் உங்களை பார்த்து பெரியமானவனே பெரியமானவனே என்று சொல்லி தேவன் சொல்லிடக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கும் அப்படிப்பட்ட காயங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவள் தன்னுடைய ஒரு வருஷத்து அந்த சம்பளத்தை அந்த பரிமள தைலத்தை எடுத்துன்னு வந்து அவருடைய பாதத்துல ஊற்றுகிறார். அங்க இருந்த அந்த 3 சம்பவங்களிலும் அங்க அநேகர் இருந்தாங்க பாருங்க. யூதாஸ் இருந்தான், இன்னொரு சம்பவத்தில் சீமோன்ற அந்த ஒரு பரிசேயன் இருந்தான். கேட்கிறாங்க, ஏன் இந்த வெண் சிலுவு, அது ஏழைகளுக்கு கொடுக்கலாமே, ஏழைகளுக்கு கொடுக்கணும், உதவி செய்யணும், தான தர்மம் செய்யணும் என்று சொல்லி போதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஏழைகள் எப்பொழுதும் உங்களிடத்துல இருப்பார்கள், உங்களுக்கு எப்பொழுதும் சமயம் உண்டாயிருக்கும், நான் உங்களிடத்துல எப்பொழுதும் இருக்க மாட்டேன். அல்லேலூயா. அவள் எனக்கு நன்மையானதை அவள் செய்தாள், என்னை கனப்படுத்துகிற காரியத்தை செய்தாள், அவளை நான் கனப்படுத்துகிறேன் சொல்லிட்டு 2000 வருஷமா கனப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு அந்த பாவியாகிய அந்த ஸ்திரீயை 2000 வருஷமா, அவள் ஒரு நிமிஷமா இயேசுவை வந்து கனப்படுத்தினாள், இயேசு 2000 வருஷமாக கனப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்படி காயின் எரிச்சலான பொழுது நல்லா கவனிங்க, அதுல தேவ அன்பு எப்படி செயல்படுத்தி பாருங்க. இவனுடைய தவறு, இவனுடைய பாவம், தேவனுடைய வார்த்தைக்கு விசுவாசிக்கிறது கிடையாது, அதற்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. அதன் அடிப்படையில அவன் செய்யல. காயின் தன்னைத்தானே கோபப்பட்டுக் கொள்ளணும், அவன் மேலே கோபப்பட்டு கொண்டு, ஐயோ நான் தேவனுடைய வார்த்தைக்கு என்னால கீழ்ப்படியாம போய்விட்டது, நான் விசுவாசிக்காம போகிறேனே, நான் முரட்டாட்டமா நடக்கிறேனே அப்படின்னு சொல்லி அவன் மேலேயே அவனுக்கு கோபம் வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தா அது ஒரு நல்ல கோபம். ஆமென். அது ஒரு பரிசுத்தமான ஒரு கோபம், அது அவனை மனம் திரும்புதலுக்கு நேராக வழி நடத்தி இருக்கும். ஆனா இவன் தேவன் மேல கோபப்படுகிறான், அந்த ஆபேல் மேல கோபப்படுகிறான். அப்ப கர்த்தர் அவருடைய அன்பு கூட பாருங்க, பாவியை எப்படி தேவன் அன்பு கூறுகிறார். இப்பவும் அவர் என்ன செய்கிறார் பாருங்க. 7வது வசனத்துல கர்த்தர் அவனுடைய முகத்தை, அவனுடைய முக அசைவுகள் எல்லாம் பார்த்து விட்டு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ கேட்கிற ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகிட்ட பேசுகிறது போல, ஏம்பா நீ இப்ப கூட உன்னால நன்மை செய்ய முடியும் இல்லையா, இப்ப கூட நீ வந்து எனக்கு உகந்த அந்த காணிக்கையை நீ கொடுக்க முடியும், இப்ப கூட நான் உன்னை அங்கீகரித்து நான் உன்னை தள்ளிடல, இப்பவும் உன்னால நன்மை செய்ய முடியும். அல்லேலூயா. நன்மை என்ன? இயேசுவை விசுவாசிக்கிறது தான் அந்த நன்மை. ஆமென். ரட்சிப்பை ஒரு மனுஷன் பெற்றுக் கொள்ளுகிறதை பார்க்கிலும் அவனுடைய வாழ்க்கையில வேற எந்த நன்மையுமே இல்லை. அல்லேலூயா. மற்ற நன்மைகள் எல்லாமே அதை பின்தொடரும். ஆமென். கேட்கிறேன், ஏம்பா நீ இப்ப கூட நன்மை செய்யலாம். ஆமென்.
இப்ப கூட உன்னுடைய பாவத்துக்காக நீ மனம் திரும்பி நான் உன்னுடைய வசனத்தை விசுவாசிக்கிற ஆண்டவரே, உன்னுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என்னை நான் கீழ்ப்படிந்து நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்திருக்க முடியும். கர்த்தர் சொல்ற நீ இப்பயாவது நீ நன்மை செய். ஏன் சொன்னா கர்த்தர் சொல்கிற எசேக்கியேல் 18வது அதிகாரத்துல 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் புத்தகத்துல 18வது அதிகாரம் 23வது வசனம் கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் கர்த்தர் அவனை தேடி தேடி வருகிறார் பாருங்க. தேவ அன்பு எப்படி ஏவுகிறது பாருங்க. தேவனுடைய அன்பு ஒரு பாவியான ஒரு மனுஷன் மேல எவ்வளவு கரிசனையா இருக்கிறார் பாருங்க. அவர் சொல்றாரு, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. காயின் அவரை வெறுத்து அவர் மேல எரிச்சல் பட்டு கோபப்பட்டு இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய அன்பு அவனை தேடி தேடி வருகிறது. ஆமென். அவனை தேடி தேடி வருகிறது, அவனை தேடி தேடி வருகிறது. அவர் சொல்றார், நீ இப்ப கூட நன்மை செய்யலாமே, நன்மை செய்தவனுக்கு மேன்மை இல்லையா? நான் உன்னை உயர்த்த மாட்டேனா? நான் உன்னை கனப்படுத்த மாட்டேனா? நான் உன்னை மேன்மைப்படுத்த மாட்டேனா? கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சரி, அதை தொடர்ந்து சொல்லுகிறார், நீ நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். அப்ப அதனுடைய விளைவையும் சொல்லுகிறார். நீ நன்மை செய்யாமல் இருந்தா, நீ விசுவாசிக்காமல் இருந்தா பாவம் உன்னுடைய வாசல்ல படுத்துக் கொண்டிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான், அவன் உன் மூலியமாக செயல்படுவான், அவனுடைய கூட்டத்தோடு உன்னை கொண்டு போயிடுவான் அப்படிங்கிறதெல்லாம் கர்த்தர் அங்க சொல்லுகிறார். நல்லா கவனிச்சு பார்க்கணும். இந்த நிமிஷம் வரைக்கும் காயினும் ஆபேலும் எந்த பாவமுமே செய்யல. என்ன செஞ்சிருக்கிறாங்க? தேவனுக்கு காணிக்கை கொண்டு வரதுக்கு முன்னாடியில இருந்து அவர்கள் எதுவும் பாவம் செய்தவர்களாக தேவன் அங்க சொல்லல. அப்ப பாவம் வாசற்படியில படுத்துக் கொண்டு இருக்குன்னு சொல்றாரு. எதை பாவம் என்று சொல்லி அவர் கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை யோவான் நற்செய்தி புத்தகத்துல 16வது அதிகாரத்துல அவர் சொல்லும்போது சொல்கிறார், என்னை அவர்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறதே பாவம். பரிசுத்த ஆவியானவர் அதைத்தான் கண்டித்து உணர்த்துவார். ஊழியக்காரர்கள் மூலியமா அதைத்தான் கண்டித்து உணர்த்துவார். 9வது வசனத்துல நீங்க எழுதி வைத்துக் கொண்டு வீட்டில் வாசித்து பாருங்க. யோவான் 16வது அதிகாரம் 9வது வசனத்தில் அவர் சொல்கிறார், அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். ஆமென். இன்னைக்கு பாவம் எது? காயின் ஆபேலை போய் கொலை செய்ய போகிறான், அது கிடையாது பாவம். அது பாவத்தினுடைய விளைவு. திருடுகிறது அல்லது கொலை செய்கிறது, விபச்சாரம், இது கிடையாது பாவம். இதெல்லாம் அதனுடைய விளைவுகள். பாவம் எது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் விசுவாசிக்காமல் போகிறது தான் அந்த பாவம். அவர் கொடுக்கிற, அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிற ரட்சிப்பை விசுவாசிக்காமல் இருக்கிறது தான் பாவம். அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்காமல் இருக்கிறது தான் பாவம் என்கிறதை தேவன் அங்கே அவனுக்கு காண்பிக்கிறார். அவன் அழிந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இதுல தேவனுடைய அன்பை தான் நான் பார்க்கிறேன். ஆமென். இவன் எவ்வளவு ஒரு முரட்டாட்டம் உள்ள ஒரு மனுஷனாக, எரிச்சல் உள்ள ஒரு மனுஷனாக, கோபம் நிறைந்த ஒரு மனுஷனாக இருக்கிறான். ஆனால் தேவனுடைய இந்த அன்பு அவனை தேடி தேடி வருகிறது பாருங்க. அவன் லேசில விட்டுறது கிடையாது. தேவன் எந்த மனுஷனையும் லேசில விடுறதே கிடையாது. அவருடைய அன்பு இறுதியும் அவனை தேடி தேடி வருகிறது. இப்பயாவது நன்மை செய்யலாமே, இப்பயாவது நீ விசுவாசிக்கலாமே, இப்பயாவது நீ எனக்கு நான் வைத்திருக்கிற அந்த வழியில நீ வரலாமே, இப்பயாவது நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பலியை விசுவாசிக்கலாமே, இப்பயாவது என் மகனுடைய இரத்தத்தினாலே கழுவப்படலாமே. நான் உன்னை உயர்த்த மாட்டேனா? நான் உன்னை மேன்மைப்படுத்த மாட்டேனா? உனக்கு முன்பாக நன்மையை வைத்திருக்கிறேன், தீமையை வைத்திருக்கிறேன், நீதான் தேர்ந்தெடுக்க வேண்டும். உனக்கு முன்பாக ஆசீர்வாதம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது, நீதான் தேர்ந்தெடுக்க வேண்டும். உனக்கு முன்பாக ஜீவனை வைத்திருக்கிற, மரணத்தை வைத்திருக்கிற, நீதான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் தகப்பன் நான் சொல்றேன், நீ நன்மையை தேர்ந்தெடு, நீ ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடு, நீ ஜீவனை தேர்ந்தெடு. அது என் குமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசமே அல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் அதை கேட்கிறார். ஆமென். கர்த்தர் ஆதாம் அந்த காயினை பார்த்து கேட்கிறார். ஆதாம் வழியா பாவம் வந்து விட்டது, சாபம் வந்து விட்டது. இப்ப இந்த பிள்ளைகள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளணும். கர்த்தர் ஒரு புதிய வழியை அவர்களுக்கு காண்பிக்கிறார். ஆமென். ஆபேல் அந்த வழியை பிடித்துக் கொண்டான், தப்பித்துக் கொண்டான். காயின் அதை அசட்டை பண்ணினான். அவன் தன்னுடைய சகோதரனை கொலையும் செய்து போட்டு விட்டான். இப்ப நடந்தது என்ன? 3வது பகுதி அந்த வேத பகுதியில ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 3வது பகுதி
கர்த்தர் 9வது வசனத்துல மறுபடியும் வந்து காயினை சந்திக்கிறார். பாருங்க, இந்த பகுதியை ஏன் 3ஆக நம்ம பிரித்து தியானிக்கிறோம்? 3 தடவை கர்த்தர் வருகிறாராங்க. ஆமென். முதல் தடவை காணிக்கையை ஏற்றுக்கொள்ள, அங்கீகரிக்காமல் இருக்க அந்த காணிக்கையை பெற்றுக்கொள்ள வருகிறார். சாட்சி கொடுத்தார். ஒருத்தன் நீதிமான் சொல்லி சாட்சி கொடுத்தார், இன்னொருத்தவன் துன்மார்க்கன், அவனை அங்கீகரிக்கல அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுத்தார். 2வது, காயினை அப்படியே விட்டுவிட அவருக்கு மனசு இல்லை. அன்பு தகப்பன் பாருங்க, அவர் சிருஷ்டித்த பிள்ளைகள் நம்ம எல்லாருமே. ஆமென். திரும்ப திரும்ப அவர் வருகிறார். வந்து அவனை எப்படியாவது அவனை மனம் திரும்ப பண்ணலாமா, எப்படியாவது அவனை சுவிசேஷ சத்தியத்துக்கு கீழ்ப்படிய பண்ணலாமா அப்படிங்கிறத அவருடைய அன்பினால தேடி தேடி அவர் வருகிறார். 2வது தடவை. இப்ப 3வது தடவை கொலையும் செய்து விட்டான். அது வசனம் என்ன சொல்லுகிறது? 3வது தடவையும் காயினை தான் பார்க்க வருகிறார் கர்த்தர். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியான்னு கேட்கிறான். இன்னும் எவ்வளவு கடினமா இருக்கிறான் பாருங்க அவனுடைய இருதயம். என் சகோதரனுக்கு நானா காவலாளியா? நான் அவன் பக்கத்திலே இருக்க பாதுகாத்து இருக்கணுமா? தேவனை பார்த்து அவன் கேட்கிறான். இப்ப கர்த்தர் இன்றைக்கு நம்மை கேட்கிறார். நம்முடைய சகோதரர்களுக்கு, நம்முடைய பெற்றோர்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய கணவருக்கு, உங்களுடைய மனைவிக்கு நீங்க தான் காவலாளி. ஆமென். உங்களுடைய சபைக்கு நீங்க தான் காவலாளி. அல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பு முக்கியம். அது தேவனுடைய பார்வையில விலையேறப்பட்டதாக இருக்கிறது. ஆதாம் ஏவாளாவது தன்னை பெற்ற அந்த பிள்ளைகளுக்கு தேவனை தேடுவதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. 2 பேரும் தேவனை தொழுது கொள்ள வருகிறார்கள். 2 பிள்ளைகளும், நான் என் பிள்ளைக்கு நான் காவலாளி. ஆமென். என் மனைவிக்கு நான் காவலாளி, என் கணவனுக்கு நான் காவலாளி, என் பெற்றோர்களுக்கு நான் காவலாளி. அல்லேலூயா. என்னுடைய உறவினர்களுக்கு நான் காவலாளி, என் சபைக்கு நான் காவலாளி, என் குடும்பத்திற்கு நான் காவலாளி. கர்த்தர் என்னை கேட்பார். அல்லேலூயா. அப்ப நான் அவர்களுக்காக நான் கருத்தா நான் ஜெபிப்பேன். அவர்களை ரட்சிப்புக்கு நேராக நான் அவர்களை வழிநடத்த என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நான் செய்வேன். ஆமென். அவன் கேட்கிறான், காயின் கேட்கிறான், நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு அசட்டையா கேட்கிறான். தந்திரமா கொலை செய்துட்டு வந்து நிற்கிறான். அப்போ 10வது வசனத்துல அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆமென். ரத்தத்திற்கு ஒரு சத்தம் உண்டு. பூமியில சிந்தப்படுகிற ரத்தத்திற்கு ஒரு சத்தம் உண்டு. வேத வசனம் நீங்க எடுத்து வாசிக்கலாம் மெதுவா. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்துல 10வது வசனம், அதை எழுதி கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 10வது வசனத்துல, பூமியில சிந்தப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ரத்தம் தேவனிடத்துல பழி வாங்குவதற்காக தேவனிடத்துல கேட்கிறதாம். ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் எங்கள் ரத்தம் சிந்தப்பட்டதே, அந்த ரத்தத்திற்காக நீங்க எப்போ பழி வாங்குவீர் அப்படின்னு சொல்லி பரிசுத்தவான்களுடைய ரத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறதாம். இங்க ஆபேலுடைய ரத்தம் பூமியிலிருந்து சத்தத்தை எழுப்புகிறது. அவன் சிந்தின ரத்தம் என்ன என்று சொல்லி, என் சகோதரன் என்னை கொலை செய்து விட்டான், என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது, என் சகோதரனை பழி வாங்கும்படிக்காக அந்த ரத்தம் கேட்கிறது. நீதிமான் தான். உலகத்திலேயே மரித்த முதல் மனுஷன் ஒரு நீதிமான். ஆமென். நான் யோசனை பண்ணி பார்த்தேன். ஆதாம் பாவம் செய்த மாத்திரத்துல மரணம் மனுஷ குலத்துல வந்தது இல்லையா? ஆனா செத்தது யாருன்னு பார்த்தா ஒரு நீதிமான் தான் ஃபர்ஸ்ட் சாகிறான் இல்லையா? நீதிமான்கள் துன்பங்களை அனுபவிக்க கூடும். ஆமென். மற்றவர்கள் அனுபவிக்காமல் மாதிரி இருக்க முடியும். காயின் மாதிரி ஆட்கள் அனுபவிக்காத மாதிரி இருக்க முடியும். ஆபேல் தான் மரித்தான் பாருங்க. ஆனால் பூமியில முதல்ல மரித்த மனுஷன் முதல்ல பரலோகத்துக்கு போயிட்டான். அல்லேலூயா. தேவன் அவனை அங்கீகரித்து விட்டார். அல்லேலூயா. ஆபேல் அவன் நீதிமான், ஆனாலும் அவன் ரத்தம் தேவனை நோக்கி பழி வாங்கும்படிக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறது. சமீபத்தில் 2017 வருஷம் ஆகஸ்ட் மாதத்துல இந்த இஸ்ரேல் என்கிற அந்த ரெஜியம் மாநிலத்துல ஒரு ஆள் ஒரு 8 வயசு பண்ண குழந்தையை கடத்தி கொண்டு போய் கொலை செய்து விட்டான் பாருங்க. அப்போ போலீசார் எப்படியோ துருவி தேடி பார்க்கறாங்க. ஒரு தடயமும் இல்லாமல் செய்துட்டாங்க. அப்ப அந்த கேமராவெல்லாம் இவனுடைய காருடைய படம் விழ இவனை பிடித்து இவனை துருவி கேட்கிறாங்க. இவனுடைய காரை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கறாங்க. ஒரு தடையும் கூட அந்த மனுஷனுக்கு, அந்த போலீசார்களுக்கு கிடைக்கவே இல்லை. அவ்வளோ ஞானமா அந்த கொலையை செய்து, 8 வயசுக்கு குழந்தை கொலையை செய்து எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டான். அப்ப போலீசார்
இந்த காரில் தான் எதோ இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த காரை அக்காக்காக கழிச்சிட்டு அதை அவர்கள் ஆராய்ந்து பார்த்த பொழுது இந்த கோஃபில் அந்த இடுக்குல அந்த டிக்கி அந்த ஓரத்துல தெரியாத இடத்துல ஒரே ஒரு துளி ரத்தம் இருந்ததா. அந்த ரத்தத்தை எடுத்து அவர்கள் அனலைஸ் பண்ணி பார்க்க மரித்த பெண்ணுடைய ரத்தம் தான் அது அப்படின்னு சொல்லி அவனை குற்றவாளியாக தீர்த்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க அந்த ரத்தம் போதுமானதாக இருந்தது. அந்த சிறு பெண்ணுடைய ரத்தம் பழி வாங்குவதற்காக, தண்டனையை பெற்று தருவதற்காக அந்த ஒரே ஒரு துளி ரத்தம் மீண்டு இருந்திருப்பாங்க. அந்த ரத்தத்தின் சத்தம் போலீசாருக்கு கூட கேட்டு இருக்குது. அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு எவ்வளவு கேட்கும். யோபு புஸ்தகத்துல 16வது அதிகாரம், யோபு புஸ்தகத்துல 16வது அதிகாரம், அங்க யோபுவும் தேவனை நோக்கி ஒரு கதறலை அவர் ஏறெடுக்கிறார். 18வது வசனம், பூமியே என் ரத்தத்தை மூடி போடாதே, என் அழுதலுக்கு மறைவிடம் உண்டாகாமல் இருப்பதாக. இப்பொழுதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களிலே இருக்கிறார். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் என் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடு மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். ஆமென். யோபு ரத்தம் சிந்தினாரா? அவருடைய காயங்கள்லாம் இருந்தது, ஆனால் ரத்தம் சிந்தினாரா? அந்த ரத்தம் சிந்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதை சொல்லுகிறார்? அவர் சிந்தின ரத்தம், அவர் அனுபவித்த அவ்வளவு பாடுகள் நமக்கு தெரியும் இல்லையா? யோபு அவ்வளவு வேதனைகளை அனுபவித்தார், அவ்வளவு இழப்புகள், அவ்வளவு அவமானங்கள், அவ்வளவு பரியாசங்கள், அதை அவருடைய ரத்தம் வெளிப்படுத்துகிறது. அப்ப அவர் சொல்லுகிறார், என்னுடைய ரத்தத்தை பூமியே நீ மூடி போடாத. அவர் சொன்ன என்ன அர்த்தம்? என் பாடுகளை தேவன் நீ பார்க்கிறீர், என் கண்ணீரை பார்க்கிறீர், என் அவமானங்களை பார்க்கிறீர், என் கஷ்டங்களை நீ பார்க்கிறீர். ஆனா இதுக்கு நீ பதில் கொடுக்காம விட்டுடாமல் இருங்க. எங்க நண்பர்கள் எல்லாம் எங்களை பரியாசம் பண்ணுகிறாங்க, எங்க உறவினர்கள் எல்லாம் எங்களை பரியாசம் பண்ணுகிறாங்க, எங்களை கிண்டல் பண்ணுகிறாங்க, எங்களை கேலி பண்ணுகிறார்கள், எங்களை பார்த்து தலையை துலுக்குகிறார்கள் ஆண்டவரே. ஆனால் இந்த ரத்தத்தின் சத்தத்தை இந்த பூமி மறைக்காதபடிக்கு நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னா, யோபு ரத்தமே சிந்திருந்தால் கூட அல்லது கண்ணீரோடு அவன் அழுது இருந்தாலும் கூட அவனுக்கு உதவி செய்கிறவர் ஒருவர் வேண்டும். ஆமென். அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் அவனுக்கு சாட்சி கொடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். ஆமென். அது என்ன சத்தம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் சத்தம். அல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுடைய ரத்தம் குற்றவாளிக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கும்படியாக ஒரு சத்தத்தை எழுப்புகிறது. மரித்த நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், அவர்களுடைய ரத்தம் தேவனிடத்தில் பழிவாங்கும் என்று சொல்லி அந்த ரத்தத்தின் சத்தம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. யோபுவுடைய ரத்தம் சத்தம் அவனுடைய பாடுகள், அவனுடைய கண்ணீர், அவனுடைய வேதனை, அவனுடைய பிரச்சனை, அதுல உதவி செய்யும் என்று சொல்லி அழுகிற சத்தம். இப்படி பூமியில் அநேக சத்தங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறது, பழி வாங்கும்படிக்காக, நியாயம் தீர்க்கும்படிக்காக. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் மாத்திரமே, ஆமென், நமக்காக நன்மையானவைகளை பேசுகிறது. அல்லேலூயா. ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம், நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அல்லேலூயா. அந்த மரித்த சிறு பெண்ணுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம், கோடி கோடி மடங்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக பாவ மன்னிப்பை பேசுகிறது, நீதியை பெற்று தரும்படிக்கு பேசுகிறது. இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும் என்று சொல்லி அந்த ரத்தம் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த குடும்பத்திற்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறது, இந்த குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறது, இந்த குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்கள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும், கட்டுகள் மாறட்டும் என்று சொல்லி இயேசுவின் ரத்தம் நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுவீர்கள், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் உங்களுக்காக பிதாவினிடத்திலே நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி. ஆமென். இப்ப கர்த்தர் இன்றைக்கும் அடிக்கப்பட்ட வண்ணமாக, ரத்தம் சிந்துகிறவராக அந்த காயங்களை காண்பித்து பிதாவுடைய சமூகத்துல என்னுடைய மகள் பூமியில ஜெபிக்கிறார், அவளோடு கூட சேர்ந்து நானும் ஜெபிக்கிறேன். ஆமென். அவர் இப்படி சொல்லல, நீ பண்ண சும்மா இருமா, நீ நல்லா இழுத்து மூடி தூங்கினரு, நான் எல்லாத்தையும் பிதாவிடத்துல பார்த்துக்கிறேன்னு சொல்லல. நான் கீழிருந்து ஜெபிக்கிறேன், யோபு மாதிரி என்னுடைய கண்ணீர் சொரிந்ததுன்னு சொல்லி சொல்கிறான். நான் கீழிருந்து பூமியிலிருந்து ஜெபிக்கும் பொழுது
அங்கே என்னுடைய அந்த பிரதான ஆசாரியன், நான் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியன், அவர் உட்கார்ந்து கொண்டு என்னுடைய ஜெபங்களை சேர்த்து அவருடைய ரத்தத்தோடு இணைத்து பிதாவினிடத்துல நன்மையானவைகளை அவர் பேசுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் அதை நமக்கு செய்கிறார். ஆமென். அந்த நன்மையானவைகளை பேசுகிற அந்த ரத்தத்தினிடத்துல என் ஆத்துமாவை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். என் இருதயத்தை தா என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். மகளே, உன்னுடைய இருதயம் அதுல பாவம் நிறைந்த இருதயம். ஆதாமுடைய ஜென்ம பாவம் முதற்கொண்டு பெற்றோர்கள் முன்னோர்கள் உன்னுடைய பாவம் நிறைந்த அந்த இருதயம், அது மரித்து போகக்கூடிய இருதயம், சாபம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அது அந்த இருதயத்தை எனக்கு கொடுத்து விடு, அந்த இருதயத்தை எனக்கு தந்து விடு. நான் உனக்கு புதிய இருதயத்தை நான் கொடுக்கிறேன், நான் உனக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறேன், நான் உன்னை புது சிருஷ்டியாகவே நான் உன்னை மாற்றி விடுகிறேன், நான் உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை நான் தருவேன். அல்லேலூயா. அந்த பாவியாகிய ஸ்திரீ, அவள் பாவியாக வந்தா, திரும்ப போகும்போது நீதிமானாக அவள் போனாள். ஆமென். வரும்போது இருதயத்தில் அவ்வளவு வேதனை, அவ்வளவு குற்றப்படி, அவ்வளவு அவமானங்களை எல்லாம் மூட்டை மூட்டையா சுமந்து கொண்டு வந்தா. திரும்ப போகும்போது கர்த்தர் சொன்னா, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ. அல்லேலூயா. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்துரு. ஆமென். கர்த்தர் வாழ்த்து என்னை எவ்வளவா இவள் அன்பு கூர்ந்தாள். ஆமென். அவர் பூமியில இருக்கும் பொழுதே அப்படி சாட்சி கொடுத்திருப்பார்னு சொன்னார். பரலோகத்தில் இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாய் அவர் நமக்காக அவர் சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அன்பான சகோதரி சகோதரி, இன்றைக்கு யோபுவை காட்டிலும் நம்ம பெரிய பாடல்களுக்குள்ளாக செல்கிறது இல்லை. ஆனால் என்னுடைய பாடுகள் கஷ்டங்கள் சின்னதாக இருந்தாலும் அதுல அவர் முழு கவனம் செலுத்துகிறார். ஆமென். அவர் தாமே பாடுகள் மத்தியிலே கடந்து அவர் துன்பங்களை அனுபவித்தபடினால, பாடுபட்டபடினால, சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால இன்றைக்கு பாடுபடுகிற நம்மை அவர் தம்முடைய ரத்தத்தின் சத்தத்தினாலே அவர் ஆசீர்வாதங்களை பெற்று அவர் தருகிறார். அல்லேலூயா. நீ பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உன்னுடைய சத்தம் அவருடைய சந்நிதியில வந்து சேருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் கண்ணீருக்கு ஒரு சத்தம் உண்டு, உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஜெபத்திற்கு ஒரு சத்தம் உண்டு. அவர் சொல்கிறார், உன் வாய் திறக்காமல் இருப்பதற்கு முன்பாகவே, உன் வாயிலிருந்து வார்த்தைகள் பிறப்புவதற்கு முன்பாகவே அதையெல்லாம் நான் அறிந்து உனக்கு அருளி செய்கிற தேவன். எவ்வளவு அன்பான ஒரு தேவன், என் மேல கரிசனையா இருக்கிறவர். நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாத, தைரியமா இரு என்று சொல்லி சொல்லுகிற கர்த்தர் இன்றைக்கும் அவருடைய ரத்தம் எனக்காக நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. ஆமென். பாவ மன்னிப்பை பேசுகிறது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பேசுகிறது, அபிஷேகத்தை பேசுகிறது, வெற்றியை பேசுகிறது, ஜெயத்தை பேசுகிறது, சரீர ஆரோக்கியத்தை பேசுகிறது, ஆவியின் பலத்தை பேசுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய கரங்களை உயர்த்தி ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். காயினுடைய வழி என்று சொல்லியே வேதம் சொல்லுகிறது. இல்லை இல்லை, அவனுடைய வழியில போனவர்கள் கெட்டு போனார்கள். அவன் எரிச்சல் அடைந்தான், கோபம் அடைந்தான், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கல, தேவனுக்கு கீழ்ப்படியில, தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கல. அன்பான சகோதரி சகோதரி, கர்த்தர் இன்றைக்கு அவர் 2 கரங்களை விரித்து அவர் கேட்கிறார், உடைய இருதயத்தை எனக்கு தா, நான் உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுக்கட்டும். என் குமாரன் சிந்தின ரத்தம் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணட்டும், சாபங்கள் மறையட்டும், நித்திய ஜீவன் உண்டாகட்டும். நீ நன்மை செய், நீ நன்மை செய், நீ விசுவாசி, கீழ்ப்படி, வசனத்துக்கு கீழ்ப்படி, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள். அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய், அப்பொழுது நீ நீதிமானாக ஆகுவாய். ஆபேலை போல, அந்த பாவியாகிய ஸ்திரீயை போல நீ சாட்சி பெறுவாய். குமாரன் இயேசு கிறிஸ்து நதியிலிருந்து எழுந்தபோது பெற்ற சாட்சியை உனக்கும் அவர் கொடுப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கிருபையும் நம்மை ஒவ்வொரு நாளும் தொடரும். அல்லேலூயா. நாம் எழுந்து நின்று கர்த்தரை நாம் துதித்து ஆவியோடும் உண்மையோடும் நாம் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா.